Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ஃபேஷன் இயரிங் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இது நாம நார்மல் குர்தா டாப்ஸ் எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இயரிங்க்கு பேஸ் என்ன தேவை அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஷேப்ஸ் இருக்குல டிஃபரண்ட் இயரிங்ஸ்க்கு டிஃபரண்ட் ஷேப்ஸ் இருக்குல சோ அந்த பேசிக் ஷேப் and then வந்துட்டு அதை கவர் பண்றதுக்கு டிசைன்ஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு silk thread and then அதை வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்றதுக்கு ஒரு glue. சோ இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு தேவையான things. And additional தேவையான things எல்லாமே வந்து நான் descriptionல மென்ஷன் பண்றேன். சோ descriptionல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த ரெட் கலர் silk thread நம்ம யூஸ் பண்ண போறோம்ல சோ அந்த silk thread வந்துட்டு இந்த மாதிரி லெந்தியா நான் எடுத்துர்க்கேன். சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா 10 to 12 single threads வந்து நான் இந்த மாதிரி லெந்தியா நல்லா திக்கா எடுத்துர்க்கேன். And then அதோட ரெண்டு கார்னர்லயுமே glue அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு அது single thread கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாங் thread நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த பேசிக் ஷேப் இருக்குல சோ இந்த மாதிரி நான் ஒரு ஷேப் எடுத்துர்க்கேன். சோ அந்த ஷேப்போட இன்சைட் பார்ட்ல வந்துட்டு உள்பகுதியில நம்ம glue அப்ளை பண்ணிக்கலாம். silk threadக்கு வந்துட்டு நம்ம fabric glue யூஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கும். சோ நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே வந்துட்டு fabric glue தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ நீங்களுமே வந்துட்டு fabric glue யூஸ் பண்ணிக்கோங்க. சோ உள்ள வந்துட்டு glue அப்ளை பண்ணிட்டு அதுல வந்துட்டு நம்மளோட silk thread அந்த one corner இருக்குல அந்த கார்னர் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். அந்த silk thread நல்லா glue கூட ஸ்டிக் ஆயிட்டு அந்த ஷேப் கூட நல்லா ஒட்டிட்டதுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நம்மகிட்ட இருக்க இந்த லாங்கான silk thread வந்துட்டு இது ஃபுல்லா நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ லைக் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இது ஃபுல்லா கவர் பண்ணனும். and then இந்த ஷேப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப்புமே தனித்தனியா அந்த செப்பரேஷன்ஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு லைன் மாதிரி இருக்கும். பட் இது அவ்வளவு கிளியரா தெரியல ஒயிட்ன்றதால. பட் பாத்தீங்கன்னா அந்த செப்பரேஷன் லைன் இருக்கும். சோ அந்த லைன்மே வந்து நமக்கு எக்ஸாக்ட்டா அந்த ஷேப்போட அந்த silk thread கவர் பண்ணிட்டாலுமே நமக்கு அந்த லைன் வந்துட்டு எக்ஸாக்ட்டா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்ட்டா தெரியணும். சோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இது ஃபுல்லா கவர் பண்ணனும். அப்பதான் வந்து நமக்கு பார்க்க அந்த ஷேப் வந்து இந்த இயரிங்கோட அழகா இருக்கும். சோ இது ஃபுல்லாவே வந்துட்டு இந்த silk thread வச்சு நம்ம கவர் பண்ண போறோம். நான் வந்துட்டு என்கிட்ட இருக்க ஒரு மெரூன் டாப்ஸ்க்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி மெரூன் கலர் அதாவது ரெட் ஷேட் வந்துட்டு நான் யூஸ் பண்றேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபேவரட் கலரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷேப் ஃபுல்லா வந்துட்டு நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ஃபுல்லா வந்துட்டு ரெட் கலர் silk thread வச்சு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் சீன்ஸ் இருக்குல்ல அதுல வந்துட்டு அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒவ்வொன்றுமே வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சோ லைக் ஒரு 3 to 4 ஸ்டோன்ஸ் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் செயின்ல இருந்து இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டோன்ஸா கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சின்ன ஸ்டோன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல ஒவ்வொரு தனித்தனியா அந்த செக்டார் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த லைன்ஸ் வந்துட்டு செப்பரேட் ஆகுதுன்னு சொன்னேன்ல சோ அந்த பிளேஸ்ல வந்துட்டு 4 சைட்ஸ்ல வந்து நம்ம இந்த ஸ்டோன் செட் பண்ண போறோம். சோ நமக்கு வந்துட்டு ரேண்டமா நீங்க எங்க ஸ்டிக் பண்ணாலுமே ஓகே. பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி 4 சைட்ஸ் அந்த சென்டர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்றேன். சோ சென்டர்ல வந்து இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து இந்த மெரூன் கலர் ஆர் ரெட்டிஷ் silk threadல இருக்கும்போது பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். சோ அதுக்காக வந்துட்டு நான் ஒயிட் கலர் ஸ்டோனை வந்துட்டு இந்த மாதிரி வந்து சென்டர்ல ஓட்றேன். உங்ககிட்ட இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன ஸ்டோன்ஸ் அவைலபிளா இருக்கோ அதை வந்துட்டு இந்த silk threadக்கு மேட்சிங்கா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 சைட்ஸ்மே நான் அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. எஸ்பெஷலி அந்த ரெட் கலர் silk thread கூட இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு பார்க்க இன்னும் அட்ராக்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல அடிஷனலா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி கோல்டன் பீட்ஸ் இருக்கும்ல அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி இது வந்துட்டு குட்டி கோல்டன் ஸ்டோன்ஸ் என்கிட்ட இல்ல அந்த குட்டி பீட்ஸ் இருந்துச்சு. சோ அதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். இது வந்துட்டு ரேண்டமா நம்ம எங்க வேணா ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் ஸ்டோன்ஸை சுத்தி and then வந்துட்டு நம்ம silk thread எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். சோ நமக்கு வந்துட்டு ஒரு கரெக்டா அளவு பார்த்து ஓட்டினாதான் வந்துட்டு கரெக்டா இருக்கும் அப்படிலாம் இல்லை. நம்ம ரேண்டமா அங்கங்க ஸ்டிக் பண்ணும்போதுமே அது வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். சோ நான் வந்துட்டு ரேண்டமா அங்கங்க வந்துட்டு இந்த கோல்டன் கலர் பீட்ஸை வந்துட்டு ஸ்டிக் பண்றேன். சென்டர்ல ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் and then சுத்தி கோல்டன் கலர் பீட்ஸ் and then particularly அந்த silk thread கலர் அந்த ஷைனிங் இது எல்லாமே பார்க்க ரொம்ப ஃபைனலா அழகா இருக்கும். and then அதை நம்ம வியர் பண்ணும்போதுமே வந்துட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா நமக்கு காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஒரு கோபுரம் ஷேப் மாதிரி இருக்குல்ல பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு அந்த பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா பக்காவாக ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட இயரிங் பாதி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஐபின் எடுத்திருக்கேன். அந்த ஐபின்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பெரிய பீட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஷேப்போட ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு நமக்கு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி பெரிய பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு வேற ஏதாவது சைஸ் பீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு அந்த பீட்ஸ் எடுத்து அதை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதோட டாப்பில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி குட்டி கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு கீழ்
பகுதியில் வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோனுமே வந்துட்டு போட்டுட்டு மேலே வந்துட்டு நமக்கு அது அழகாக தெரியணுன்றதுக்காக ஒரு கோல்டன் கலர் சின்ன பீட்ஸ் வந்துட்டு மேலே வச்சு கவர் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த மேலே வந்துட்டு இந்த ஹோல்ஸ் மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வச்சுட்டு அண்ட் தென் மேலே அந்த எக்ஸ்ட்ரா ஐபின் இருந்துச்சுல அதை இந்த மாதிரி சின்னதாக வளைச்சி விட்டாச்சு. அந்த மாதிரி அதை சின்னதாக பெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த ஹூக்ஸ் இருக்கும்ல, கம்மலோட ஹேங்கிங்ஸ் இருக்கும்ல, அந்த ஹேங்கிங் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அந்த ஹேங்கிங்கில் இருக்க அந்த கொக்கே வந்துட்டு லைட்டாக நீக்கி விட்டுட்டு அதை வந்துட்டு நம்மளோட இந்த ஐபின் பெண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி மாட்டி நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இயரிங் ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக ரெடி ஆயாச்சு. அந்த ஸ்டோன்ஸ் அந்த கலர் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது. ஸோ குறைஞ்ச டைமில் ரொம்பவே அழகான யூஸ்ஃபுல்லான ஒரு இயரிங் வந்துட்டு செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டுட்டு இந்த இயரிங் வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த இயரிங் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் என்ன, தென் உங்களுக்கு அவுட்கம் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சிம்பிள் இயரிங்ஸ் அண்ட் தென் இன்னும் நிறைய ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், ஒரு கிராஃப்டிங்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கிராஃப்டிவ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்களுமே எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன கண்டென்ட், என்ன ஜுவல்லரி மேக்கிங் பண்ணலாம் அப்படின்றதுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.